வெல்கம் டு மை சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலமாக ஒரு மொபைல் போன் இருந்தாலே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமாக பல ரூபாய் ஏம் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒரு ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் ஸ்டைல் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, கண்பார்வை திறன் அதிகரிக்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் பார்த்தோம்னா கண் சார்ந்த பிரச்சனையினால் அவதிப்படுறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்ந்து வரக்கூடிய வாழ்க்கை முறை, எந்த நேரமும் கணினி, மொபைல் போன அதிக நேரம் பயன்படுத்துவது, கட்டுப்பாட்டு இல்லாத இரத்த சர்க்கரை, இரத்த கொதிப்பு மற்றும் மரபு ரீதியான காரணங்கள் கூட கண் பார்வை குறைபாடு உண்டாகிறது. இதை விட ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகள் கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் இல்லாமல் இருப்பது தான் ஒரு முக்கியமான காரணம். கண்களின் ஆரோக்கியத்திற்கு வைட்டமின் ஏ மிகவும் அவசியம் என நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சாலும் கூட, தவிர வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, சின், லுதின், சியோக்தின், பீட்டா கரோட்டின் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் என சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் அதிகம் தேவை. இந்த சத்துக்கள் அதிகம் நிறைந்த உணவுகள் சாப்பிடும் பொழுது கண் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் கண் பார்வை திறனும் எளிதாக அதிகரிக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் கண் பார்வை திறனை அதிகரிக்கவும் கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் என்னென்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. சரி, வாங்க கண் பார்வை திறனை அதிகரிக்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1. காய்கறி வகைகளில் பார்த்தோம்னா கேரட், மஞ்சள் பூசணி, குடமிளகாய். 2. கீரை வகைகளில் பார்த்தோம்னா முருங்கைக்கீரை, பசாலைக்கீரை. 3. பழங்களில் பார்த்தோம்னா பப்பாளி பழம், மாம்பழம், முலாம்பழம். 4. அசைவ உணவுகள் பார்த்தோம்னா முட்டை, மீன், ஈரல். 5. சிறுதானியங்கள் பார்த்தோம்னா திணை அரிசி. 6. கிழங்கு வகைகளில் பார்த்தோம்னா சக்கரவள்ளி கிழங்கு. 7. நட்ஸ் வகைகளில் பார்த்தோம்னா பாதாம், வால்நட்டு. 8. விதை வகைகளில் பார்த்தோம்னா சூரியகாந்தி விதை, பூசணி விதை, அலி விதை, சிய விதைகள் என பல வகைகள் இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த 8 வகைகளை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. 1. காய்கறிகளை பார்த்தோம்னா மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான காய்கறிகளும் கண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. குறிப்பாக கேரட், மஞ்சள் பூசணி, குடமிளகாய் போன்றவற்றில் பார்த்தோம்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் போன்றவற்றில் காய்கறிகளில் இருக்கு. இந்த 3 சாப்பிட்டு வந்தாலே மிகவும் நல்லது நண்பர்களே. 2. கீரை வகைகளில் பார்த்தோம்னா அனைத்து வகையான கீரைகளையும் பார்த்தோம்னா கண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. குறிப்பாக முருங்கைக்கீரை மற்றும் பசாலக்கீரை வைட்டமின் ஏ சத்து அதிக அளவில் இருக்கு. 100 கிராம் முருங்கைக்கீரையில் பார்த்தோம்னா 6.7 மில்லிகிராம் வைட்டமின் ஏ சத்து மற்றும் 100 கிராம் பசாலக்கீரைகளை பார்த்தோம்னா 5.5 மில்லிகிராம் வைட்டமின் ஏ சத்தும் நிறைந்திருக்குது நண்பர்களே. 3. பழங்களில் பார்த்தோம்னா பப்பாளி பழம், மாம்பழம், முலாம்பழம் போன்ற பழங்களில் பார்த்தோம்னா மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு கலரில் இருப்பது நம்ம பார்க்க முடியும். பழங்களில் பார்த்தோம்னா வைட்டமின் ஏ சத்து என சொல்லக்கூடிய பீட்டா கரோட்டின் சத்து அதிக அளவில் இருக்கு. தவிர சிட்ரிக் பழங்களில் பார்த்தோம்னா ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி போன்ற பழங்களை சாப்பிட்டு வரலாம். இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வைட்டமின் சி கண்களின் கருவினை சார்ந்த பிரச்சனைகள் வருவதை தடுக்கக்கூடியது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.